என்னோட குக்கிங் வெந்நி கொதிக்க வச்சுட்டேன். அரிசி ஒரு 10 மினிட்டுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். என்ன இருக்குல்ல, அரிசி 10 மினிட்டுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். பாத்திரம் எல்லாமே தூசு பிடிச்சி ஒட்டடை பிடிச்சிருக்கு. இன்னைக்கு எப்படியோ கொஞ்சம் சமைச்சிடலாம், பாக்கி உள்ளதற்கு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி தான். காலையில் எழுப்பி சோறெல்லாம் போய்கிட்டு டிஃபனில் கட்டி இல்லை சாப்பிட்டுட்டே போயிடலாம். நான் காலையில் ஸ்டாஃப் இருக்கனால நான் கொஞ்சம் லேட்டாக போனால் போதும். ஸோ அடுத்த இதில் வந்துட்டு சாம்பாருக்குள்ள வேலைக்கே தொடங்கலாம் அப்படின்னு. அம்மா தந்த கொஞ்சம் பாத்திரம் தான், பெருசாக நம்மகிட்ட பாத்திரம் கிடையாது. அதனால தான் நமக்கு வந்துட்டு ஒரு பாத்திரம் தேடி பிடிக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய வீடியோ கட் பண்ணிடுவேன், பயப்படாதீங்க. சாம்பாருக்கு தேவையான தண்ணி எடுத்துட்டேன். இனிமேல் நானும் தேறிடுவேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு ஆல்ரெடி நானே போட்டிருந்தேன் காலையில் எழுந்திரிச்சோன்னையே. எனிவே நம்ம கரெக்டாக தான் போடுறேன்னா என்னென்னு தெரில. சாம்பாருக்கு பருப்பு போட்டாச்சு. நான் நேரமே வந்துட்டு சின்ன வெங்காயத்தை தோல் உரிக்க போட்டுட்டேன். நம்ம தண்ணியில் போடும்போச்சுல டக்குன்னு வந்துட்டு கட் பண்ணிடலாம், அதுக்காக தான். பெருசாக எல்லாம் எனக்கு சமையல் நாலேஜ் தெரியாது, தெரிஞ்ச மட்டுக்கு சமைக்கிறேன், அவ்வளோதான். எடிட்டிங் தெரிஞ்ச யாராவது, அதாவது நம்மளுக்கு ஒரு 10K சப்ஸ்கிரைபர் அடித்த பிறகு ஏதாவது எடிட்டிங் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கொடுத்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட். இப்போ என்னமோ எனக்கு இந்த வீடியோ எடுக்க நேரம் எனக்கு தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆக மாட்டேங்குது, இன்னும் கூட யாரோ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ரியலி. நம்ம எந்திக்கும் போதே ஒரு கடுப்பான நாளாக இருந்துச்சுன்னா நாளைக்கு ஃபுல்லாக நம்ம கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நமக்கு காலையிலே மோஸ்ட்லி வரக்கூடிய ஃபோனில் தாங்க இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கெல்லாம் தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஃபோனில் தான் எனக்கு அன்னைய தினம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா, 2 பேர் யாரைக்கும் ஒரு ஆள் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி பாசமாக பேசிட்டாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மோஸ்ட்லி பாசமாக தான் பேசுவாங்க. திடீர்னு நாங்கள் ஏதாவது முன்னுக்கு பின்னா நடந்துச்சுன்னா வீட்டில், இல்லை பிள்ளைங்க ஏதாவது அடம் பிடிச்சாங்கன்னா, அப்படி ஏதாவது இது பண்ண போச்சுல ரொம்ப டென்ஷன் ஆகும். உள்ளி போட்டாச்சு, சின்ன உள்ளி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெளுத்துள்ளி. சொல்ல மறந்துட்டேன், குக்கிங் பண்ண நாள் என்னமோ இன்றைக்கி வந்துட்டு ஊருக்கு போனோம். வெளுத்துள்ளிங்க இதில் வந்துட்டு எண்ணி வச்சுருப்பேன் ஒரு 5. நேற்றுக்கு வாங்கினேன். ஒரு செகண்ட் வெயிட். வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம குக்கிங்கு தேவையானதை மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுப்போம். நைட்டு வரும்போது ஒரு பாட்டி கடையில் தான் வாங்கினேன். ஆனால் வாங்குறது கூட ரொம்ப அங்கே போய் வாங்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்குவேன். எனக்கு இந்த ட்ரைபோர்டு வேறு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தனியாக இல்லை, நானும் கூட இருக்கேன், ட்ரைபோர்டும் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, போட்டாச்சு, வெளுத்துள்ளி போட்டாச்சு, அது போட்டாச்சு, இது போட்டாச்சு. அடுத்து ஒரு தக்காளி போட்டுருவோம் வெட்டி. தக்காளியில் வந்துட்டு இந்த பார்ட்டை எடுக்க சொல்கிறாங்க, அது எதுக்குன்னு யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியாது. மண்பானையில் போட்டால் நல்லா பருப்பு மத்துச்சு கடையலாம், பட் மண்பானை இருக்குது. இனிமே வரக்கூடிய நாட்களில் மண்பானை சோறு அப்படிலாம் கொண்டு வரலான்னு இருக்கேன். சரி, ஓகே. தக்காளி இது. அப்புறம் ஜீரகம் போடணும், மஞ்சள் பொடி போடணும், ஒரு 50 கிராம் டர்மரிக் பவுடர் மதி அப்படின்னு போடுறது. காய்பொடி, ஜீரகப்பொடி. மோஸ்ட்லி ஜீரகப்பொடி இல்லை, ஜீரகம். நான் பொடி யூஸ் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி நான் பொடி யூஸ் பண்ண மாட்டேன். அது எப்படின்னாலும் காய ஸ்மெல் அதுக்குள்ளாடி போயிடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்கு. காய்பொடி ஃபினிஷிங் நினைக்கிறேன். காயம் போட்டாச்சு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. சாம்பாருக்கு பருப்புமே நல்லா வெந்துட்டு, ஸோ கொஞ்சம் கூட வேகமாக வெந்துட்டாங்க பார்ப்போம்.
ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி. ஞாபகம் மறந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டோம்னா கடை உறக்கமும் வருது. என்ன பண்ண, today work complete. Bye.